அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். எங்களுடைய முதல் திருக்குறள் படத்துக்கு நீங்கள் உங்கள் பணியை செவ்வனே செஞ்சீங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணீங்க, எல்லா மீடியாவிலையும் வந்தது. அதற்கு முதற்கண் நன்றி. அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் 2 நாள் ஆகுது. இப்போது அடுத்த படத்தை ஆரம்பிச்சுக்கிறோம். இதில் வள்ளுவர் வேறு கோணத்தில் பார்க்கப்படுகிறார். திருக்குறளை எழுதின வள்ளுவர் அதில் அரங்கேற்றம் வரைக்கும் படமாக்கணும். இப்போ அரங்கேற்றின வள்ளுவர் அந்த குறளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும், எந்த வகையில் எப்படி பிரச்சாரம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறோம். இதோட ஸ்கிரிப்ட் பார்த்திங்க அப்படின்னா, அவர் தெய்வ புலவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அவருக்கு முன்னால் இருந்த சங்க அறிஞர்கள், அவருக்கு பின்னால் நடந்த வரலாற்றில் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை அவர் சொல்கிற மாதிரியான ஒரு புதுமையான திரைக்கதையாக அமையுது. திரும்பவும் இந்த திருக்குறள் எப்படி இன்றைக்கி சமூகத்துக்கு உலகத்துக்கு முக்கியமானதுங்கிறனால இந்த படத்தை 2 மொழிகளில் பார்த்திங்கன்னா அதாவது அவருடைய பயணத்தை ஒன்று சொல்லியிருக்கோம், இன்னொன்று வெளிநாட்டு ஸ்டைலில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் இந்துஸ்தான். அதாவது அதை சுற்றி பார்த்திங்கன்னா படங்களை ஆதிசங்கரர், பகவத்கீதை, புத்தர், இது எல்லாத்தையுமே போட்டிருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டியவர் வள்ளுவர் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் நாங்கள் காட்டியிருக்கோம். இந்த படமும் அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்டதுக்கப்புறம் ஐயா பேசுவாங்க, நீங்கள் கேட்கலாம் மேற்கொண்டு. ஆமாம்மா, அது இன்னுமா வள்ளுவர் மிகப்பெரிய அரசியல்வாதி தானே. அவர் அரசு, மன்னர், அறம் பற்றி எவ்வளோ எழுதியிருக்கிறாரு. ஆமாம், அதனால தான் அரசியல்வாதிகள் அவர்கிட்ட தப்பிச்சு போயிடுறாங்க. ஆமாம், அந்த இடக்கு முடா கேள்வி கேட்பார், அவரை காணோம். வந்துட்டீங்களா? அப்படி அதுக்கப்புறம் கடைசியாக கேள்வி கேட்குற. அப்படியா? சரி, ஐயா பேசுவாங்க. ஒரு நிமிஷம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம், ஊரே யாவரும் கேளி, யாதும் ஊரே யாவரும் கேளி. அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். இந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்களின் மனையில் இன்று நமது அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எடுக்கிறார். கண்முன்னே வாசியம் திருவள்ளுவரும் வந்திருக்கின்றார். இப்படிதான் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று நாம் எண்ணுகின்றோம். பக்கத்திலேயும் ராஜேந்திரன், அன்புக்குரிய ஆர்.எஸ். முத்து அவர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், இதில் நடிக்கப் போகும் நடிகர்கள் அனைவருக்கும் முதற்கணியது அன்பான நல்வாழ்த்துகள். திருவள்ளுவர் இன்று உலகமெல்லாம் அவரை நாம் பார்த்து வருகின்றோம். எந்த நாட்டுக்கு சென்றாலும் வள்ளுவரை நம் கண்முன்னால் பார்ப்பதற்கு உலகம் முழுதும் பிஜேபி உலக தமிழ் சங்கம் மூலமாக 200 சிலைகள் அமைத்திருக்கின்றோம். எல்லா சிலைகளும் நேராக சென்று அதை அமைத்து அங்கிருக்கின்ற பள்ளிகள் என்னும் முக்கியமான இடங்களில் வைத்து வள்ளுவர் பெறுவன் அவரை நாங்கள் போற்றுகின்றோம்.
பத்திரிகை சகோதரர்களே, ஊடக நண்பர்களே, நீங்கள் இல்லை என்றால் வள்ளுவரின் புகழ் வெளியில் தெரியாது. உங்கள் அன்பின் அரவணைப்பில் வள்ளுவப் பெருமான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறந்திருந்தாலும் இன்றும் நம்முடன் இருந்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். ஆக வள்ளுவர் பெருமானை இன்று உலகெல்லாம் கொண்டு செல்லும் பிஜேபி உலக தமிழ்ச் சங்கம் இன்னும் பல ஆண்டுகளாக அதை எடுத்துள்ள வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணன் இது 5வது படமாக எடுக்கின்றார்கள். இதை எல்லோரும் பார்த்து பத்திரிகை மூலமாகவும் ஊடகம் மூலமாகவும் இதை தெரிவிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று நமது வெள்ளூர் வேந்தர் அவர்கள் வரலாறு அவர்கள் இன்று பெட்னா என்ற ஒரு அமைப்பின் மூலமாக அவர் சென்றிருக்கின்றார். ஆகவே அவர்கள் வரவில்லை. மற்றும் வந்திருக்கின்ற பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், என்ன இது நடிக்கும் வாசகி, வள்ளுவர், இந்த எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த அன்பான வாழ்த்தையும் ஆசிரியர் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக மதுரையின் மாமனிதர் திரு டிபி ராஜேந்திரன் அவர்கள், அதாவது வள்ளுவர் சொன்ன மாதிரி வந்து காட்சிக்கு எளியவர். இந்த படம் ஆரம்பித்த போது அவர் செய்த உதவி அளப்பரிய உதவி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய படம் மாதிரியே செஞ்சாங்க. விஐடி வேந்தர் டாக்டர் விஸ்வநாதன் இன்றைக்கி அமெரிக்கா போகிறதுனால அவங்க கலந்துக்கல. அந்த விழாவில் நம்ம படத்தை வெளியிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டோட ஒரு பகுதியும் அங்கே திரையிடப்பட போகுது. நம்ம இங்கே மக்கள் அதை முழுக்க ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் நீங்கள் கேள்விகளை கேட்குறீங்களா? அடுத்து ஷூட்டிங் போகணும்ல. விட்டிருக்கக்கூடிய பெரியவருக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கதாபாத்திரம் ஏற்று நடிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய ஐயா ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். வெரி குட் மார்னிங். உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் தனலக்ஷ்மி பேசுகிறேன். பார்ட் 1ல் வாசுகியாக பார்த்துருப்பீங்க. பார்ட் 2ல் என்னை மீண்டும் வாசுகியாக தேர்வெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்யூ. அதிகமாக பேச வேணாம்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ. திருவள்ளுவர் சரி, திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதியிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. சரி, அதில் அதை 3ஆக பிரிக்கணும். அறத்துப்பால், பொருட்பால், இரவில் காமத்துப்பால். இரவில் தானே இது. அப்போ அவர் அதையும் எழுதியிருக்காருல்ல, அவராலே அதை விட்டு தப்பிக்க முடியலல்ல. அப்படி தானே பார்க்கணும் அதை. அதனால் நான் அதை படமாக்கியிருக்கேன். ஆமாம். காவிய அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. சொல்கிறவன் யார்? அவனுக்கு நான் ஏன் காட்ட போகிறேன்? அந்த படத்திலே காட்டலையே. நீங்கள் கண்ணாடி போடுங்க. பிஆர்ஓ அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுங்க. கண்ணு தெரியல பாவம் பையன் பிள்ளைக்கு. ஆமாம். அவர் எப்போவுமே நாங்கள் காவி போட மாட்டோம். நாங்கள் அவர் காந்தி வழி வந்தவர், கோட்ஸை வழி வந்தவர் அல்ல. சொல்லுங்கள். என்ன கேள்வியிலே காணோம்? இல்லை, அப்படி கிடையாது. அவர் கேட்குறவர் அதில் காமத்து பாலை மட்டும் வச்சுங்க. அவர்கிட்ட உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டேனா? இல்லை, தெரியாதவன்னு பார்க்கணும். அதுக்கு தான் படம் எடுக்கிறோம். அவர் குறிப்பாக கேட்டார், ஏன் காமத்து பாலை வச்சுருங்க அப்படின்னுட்டு. வள்ளுவரே தவிர்க்க முடியாதது காமம். நான் அதான் பார்க்குறேன்.
என்ன இவர் வந்து அறம் சொல்கிறவர், பொருள் சொல்கிறவர், இவர் ஏன் 250 பாட்டை வந்து காமத்துக்கு எழுதினாரு அப்படின்னா அவரே அதால் தவிர்க்க முடியல. அதனால தான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாரும் குறளை வந்து கடைபிடிக்க வேண்டும். படிக்கிறது மனப்பாடம் பண்ணுறதுக்கு தேவையில்லை குறள், அதான் நெட்ட தட்ட வரப்போகுது, அதன்படி நடக்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட 50% நடக்கிறேன். ஆமாம். அடுத்து சரி. ஆனால் அதாவது காமராஜ் எடுத்தோம் 80 லட்சம் ரூபா அந்த காலத்தில் செலவு, இன்னுமே அதை ரெக்கவர் பண்ணல. சொல்லப்போனால் நான் வந்து எனக்கு வந்து இப்போ ஐயா உதவி பண்ணாங்க, வேட்டி வேந்தர் உதவி பண்ணாங்க, டிவிஎஸ் உதவி பண்ணாங்க. அப்போ என்ன தோணுதுன்னா, இந்த காலத்துலேயும் திருக்குறளை கடைபிடிக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எனக்கு சொந்தமான இடத்த கூட நான் விற்றுட்டேன், அந்த இடத்துல நான் சந்தோஷப்பட முடியும். இவங்க பணத்தெல்லாம் வாங்கி நான் ஒரு வீடு கட்டினேன், எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு சதுர அடி நிலம் கூட கிடையாது, என் தந்தையார் அளித்த இடத்தை கூட நான் வந்து விற்று விட்டேன். அப்போ இவங்கெல்லாம் எனக்கு வந்து உதவி செய்கிறாங்க. காந்தி வந்து இந்தியாவில் மிகப்பெரிய பிச்சைக்காரர், அடுத்து நான் தான். ஜானகிராமனோட ஒரு நாவலில் வரும், அவர் காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருப்பார். இப்போ வரப்பில் ஒரு பூ பூத்துருக்கும், அந்த பூவை பார்த்து அவர் கேட்பார், அதாவது இப்படி ஒதுக்கப்பட்டு கிடக்கிறியே, உன்னை யாராவது எடுத்து முகர்றாங்களா, உலகத்துக்கு தெரியுமா? அப்போ அவரே பதில் சொல்லுவார், என்னோட வேலை பூப்பது மட்டுமே. இதை தலையில் சூடுவாங்க, சூடாமல் போவாங்க, மிதிப்பாங்க, அதை பற்றி கவலை இல்லை. இந்த சமூகத்தை வந்து அதை ரசிக்கிற அளவுக்கு நம்ம வளர்த்து கொண்டு வரணும். எல்லாரும் அதை கடைபிடிக்க வேண்டும். அதாவது கடைபிடித்து வாழ்ந்தவங்கெல்லாம் இந்திய அரசியலில் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், கடைபிடிக்காமல் போனவங்க எப்படி இருந்தாங்க இறந்தாங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் பேர் சொல்ல வேண்டியதில்லை. காமராஜர் கடைபிடித்தவர், அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி இறந்தார்னு உங்களுக்கு தெரியும். அதை கடைபிடிக்காதவர்கள், நாட்டை சுரண்டியவர்கள் இன்றும் எப்படி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். ஓடிடியை யார் கண்ட்ரோல் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? ஓடிடியை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? மார்வாடிகள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. மார்வாடிகள் என்ன பண்ணுவாங்க? வட்டிக்கு விடுறவங்க, அப்படி தானே? அதாவது தமிழன் படம் எடுத்து நஷ்டமடைகிறான், மார்வாடிகள் படம் வாங்கி லாபம் அடைகிறார்கள். நஷ்டம் தமிழ் மக்களுக்கு, லாபம் வட இந்தியர்களுக்கு. அவனுக்கு எந்த படத்தில் நஷ்டம் கிடையாது. ஆமாம். அதுக்காக வந்து நம்ம பணியை செய்யாமல் இருக்க முடியாது. வள்ளுவர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு குறளும் கடைபிடிக்கலைங்கிறதுக்காக அவர் எழுதாமல் இருந்தாரா? நம்ம வள்ளுவரால் உயரம், நம்ம வேலையை நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஜியு போப்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் வந்து அதை எழுதி இங்கே வந்து வாழ்ந்து அங்கே கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 நாள் ஆகும். அவர் 100 வருஷம் முன்னாடியே மொழிபெயர்த்து வெளிநாட்டுக்கு கொண்டு போனார். அதனால் அதை கொண்டு போகிறோம். தமிழ் தாய் வாழ்த்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா? அங்கே உள்ளே போனீங்க? இல்லை உள்ளே விட்டாங்களா அவங்கள? இல்லை உள்ளே விட்டாங்களா? இங்கே நான் என்னை பற்றி மட்டும்தாங்க பேச முடியும். பதவியில் இருக்கிறவங்க எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கோம். என்ன வள்ளுவரை பற்றி பிரச்சாரம் பண்ணுறவங்க அந்த வழியில் இருக்காங்க. இன்றைக்கி இப்போ கோட்டை உங்களால் போக முடியுதா? எங்கள் ஆட்களில் போக முடியாத அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதை நீங்கள் போடணுன்னா போடுங்க. ஆமாம், கோட்டை இரும்பு கோட்டையாக இருக்கிறது. இல்லை போன ஆட்சியில் போனாங்கன்னு சொல்ல முடியல, இந்த ஆட்சியில் போக முடியவில்லை என்று சொல்கிறேன். இல்லை எங்கள் இன்விடேஷனையும் கொண்டு போய் கொடுக்க முடியலையே. எங்கள் இன்விடேஷனை வந்து யாரையும் ரீச் பண்ண முடியல. கோபம் கிடையாது, அவங்கள அதை ஃபாலோ பண்ண நாம் நினைக்கிறோம். அவர்களை வந்தது காட்சிக்கு எளியோன் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். காமராஜர் காட்சிக்கு எளியவராக இருந்தார், நேரு எளியவராக இருந்தார். அதாவது ஜெய் கிஷான் ஜெய் ஜவான்னு ஒரு திட்டம் வந்தது 1960களில். பிரதமராக வந்து சாஸ்திரி இருந்தார். என்ன சொன்னார்னா, இந்தியர்கள் வந்து உணவு பற்றாக்குறை இருக்குது, ஒரு வேளை சாப்பாடை திறந்துருங்கன்னு சொன்னார். இவர் பிரதமராக இருக்கார், வீட்டுக்கு போகிறாரு, அங்கே வந்து சாப்பாடு வச்சுருக்க அந்த அம்மா, நாட்டு மக்களே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, நீ என்ன சாப்பாடு வச்சுருக்குன்னு கேட்டார். இது இந்திய பிரதமர்கள் இருந்த நிலைமை. ஆமாம், இதுக்கு நீங்கள் எதாவது கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும், கேளுங்க. இமெயில் ஐடி இல்லை எங்கள் மேனேஜரே உள்ளே போனார், அதுக்கே ரெஸ்பான்ஸ் இல்லை. நீங்கள் இதை போடுங்க செய்தியை, உண்மை தானே சொல்ல போகிறோம். ஆமாம், அப்போ வள்ளுவரால் பார்க்க முடியல, அப்படியே இல்லை, அப்போ வள்ளுவரால் பார்க்க முடியலன்னு எடுத்துக்க வேண்டியதான். அப்படி எடுத்துக்கலாம்ல, கரெக்டா? யார் ஏங்க கேமரா என்ன பார்த்துருக்கு, உங்கள் கேள்வி பதிவாகாது, நான் சொல்கிற பதில் தான் கேட்டுமா? சரி, ஓகே. நீங்கள் எதில் சாப்பிட்றீங்க? இல்லை டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகிறீங்களா நீங்கள்? இல்லை அவர் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாரு, அவர் வீட்டில் அவரே ஃபோன் எடுப்பார். சரி பணம் உள்ளவங்க எதில் சாப்பிடுவான்? ஆமாம், அப்புறம் என்ன? இல்லை ஆதங்கம் இல்லை. என்ன மேனேஜர் அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க அண்ணே? ஆமாம், இவர் தான் போயிட்டு வந்தார். ஆமாம்,
யாரையும் பார்க்க முடியல. ஆமாம், அதானே உண்மை. ஆமாம். ம். இல்லை உதவி இல்லை, இதை துவக்கி வைக்கிறதுக்கு பொருத்தமானவங்க வந்திருக்காங்க. நாங்கள் பண்ணுற பிரச்சாரத்துக்கு அதில் யாராவது ஒரு அமைச்சர் வந்திருந்தாலோ இது இன்னும் கொஞ்சம் அதிக ஒரு மைலேஜ் வந்து பெற்றிருக்கும். அதுதான், வேற என்ன கேட்க போகிறோம். வேற முந்தைய அரசே வந்து அவர் படத்தை கூட பார்க்க மாட்டேன்ட்டாரே. அவர் வந்து படத்தை பார்க்கவே இல்லை. அவர் வேற என்னென்னோ படங்கள்லாம் பார்க்குறாரு, அவர் திருக்குள்ள பார்க்கல. ஆமாம், இப்போ பார்த்துங்க, நீ இதை நான் சாபமாக விடலை. நான் இப்போ தான் சொன்னேன் வந்து காந்தி வந்து வள்ளுவரோட பிரதிநிதி, கோட்ஸே வந்து ஆர்எஸ்ஸோட பிரதிநிதி, ஆர்எஸ்எஸோட வழித்தோன்றல்கள் வந்து பிஜேபி. நான் பிஜேபியை கூப்பிட்டு வந்து நான் வந்து ப்ரெஸ் நடத்த அது எனக்கு பொருத்தமாக படலை. அது துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அந்த துறை வேண்டியதில்லை எனக்கு, அவங்கள தெரியும், அவங்கள கூப்பிடல. ஆமாம். ம், சரி. ஆ இல்லை, அவர் ஒரு கெஸ்ட்டுங்க. அவர் வந்து எங்களை நீங்கள் ஐயா ஐயாவும் கருப்பு கோட்டில் வந்திருக்காங்க, நீங்கள் ஐயாவை கேட்பீங்களா? அதெல்லாம் இல்லை. அதாவது எங்களுக்கு அவர் மேலே என்ன வன்மம் இருக்க முடியும்? நான் அவர்கிட்ட கால் ஷீட் கேட்டேனா, படம் பண்ணி தர சொல்லி கேட்டேனா? ஒன்றும் இல்லை, நாங்கள் கூப்பிடுறதுக்கான எங்களுக்கு அக்சஸே இருக்கலை, அவ்வளோதான். ஆமாம். என்ன கோபம் அவ்வளோதானே உங்களுக்கு? அடுத்த சரி, நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆ